வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். 2025 எக்ஸ் சீரீஸ்ல சிறந்த தலைமகனான X7 Pro இதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டா நான் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணேன். போனாங்க இதெல்லாம் எவனா வாங்குவானா, இப்படிதான் இருக்கும், நான் அதை வாங்கவே மாட்டேன், சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அப்போ ஒன்று சொன்னேன், அண்டர் 20K வரும்போது நான் அதை கன்சிடர் பண்ணலான்னு பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா நானே அதை வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து. ஆக்சுவலாக எஸ்ஆர்கேயோட கசினுக்கு வாங்கியிருக்குங்க. ஹைலைட் என்னன்னா, இன்னைக்கு இப்போ இந்த அப்டேட்ஸ்க்குலாம் அப்புறமா இந்த ரிவ்யூஸ் செமையா மாறிச்சு. போக்கோட ட்ரெடிஷனல் பேக்கேஜிங் செம இல்லை, அந்த எல்லோ வித் பிளாக் அவங்க ரெகுலராக வச்சிருக்க இதுதான். சரி, நம்ம ஃபோனும் மஞ்சள் கலர் ஃபோன் தான் வாங்கியிருக்கு. ஆமாங்க, என்னதான் டெமன்சிட்டி அசோசியா இருந்தாலும் ஆடியோ நல்லா இருக்குங்க. ஓகே, ஆமா, என்னன்னா இது ஹெட்ஃபோன்ஸ்ல எல்லாத்துலயும் அது வந்து போக்கோ அண்ட் ரெட்மி ஷாமி அவங்களோட குழுன்றனால அந்த ஆடியோ எப்பயுமே சூப்பரா இருக்கும். சரிங்க, நான் மட்டும் இருக்கிறது வந்து எல்லோ கலரு. பொட்டியை திறந்து அப்படியே பார்த்துடலாம். சரியா? அதே மாதிரி நாங்க வாங்கின ரேட் வந்து 21K வாங்கினோம். ஆமா, சம்டைம்ஸ் வந்து 21,500 வச்சுறேன், ரவுண்ட் பண்ணி சும்மா சொல்றேன். 21,500 நாங்க வந்து 21,250 அப்படி ஏதோ வச்சு 21,500 வச்சுக்கோங்க. அந்த ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்கு. 856. ஸோ இங்க பாருங்க, இதாங்க ட்ரெடிஷனல் பாக்ஸ். போக்கோ X7 Pro 5G அப்படின்னு போட்டிருக்கா. மேட் இன் இந்தியானும் இருக்கா. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ, இந்த பக்கமும் போக்கோ. ஸோ இந்த இடத்துல மீடியா டெக் சிப். ஆனால் என்னடா ஸ்டிக்கர் ஒட்டணுன்ற பேருக்கு இது இன்னும் டாஸ்மாக்ல ஒட்டி வச்ச மாதிரி அங்கங்கே ஒட்டி வச்சிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்ல தாங்க வாங்கணும், சுற்றி ஸ்டிக்கர் அடிச்சு வச்சிருக்காங்க. எத்தனை இடத்துல? சரி, ஓகே. 120 Hz பிரைட் பேனல் இருக்கு. 1.5K AMOLED, 50 MP டியூல் கேமரா செட்டப். அதில் லிட்டியா 600 தான் பிரைமரி சென்சாரு. IP68 இருக்கு. அப்புறம் 6550 mAh பேட்டரி இருக்கு. 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. டால்பி விஷன் as well as அட்மாஸ் சப்போர்ட். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், NFC, X-axis ஹாப்டிக்ஸ், ஹாப்டிக் இன்ஜின் சூப்பராக இருக்குங்கிறதுக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் ஷாமியோட ஹைப்பர் OS, மேட் இன் இந்தியா. 8256 தான் நம்ம யூனிட். கேஸ் இருக்காங்க, இருக்கு மண்டையில ஓடிட்டே கிடந்து இருக்குடா. அதான் எப்பயுமே இருக்கும்ல. அவ்வளோதாங்க. இப்போ போய் அப்படியே அவங்க கையில் கொடுத்தானா செட்டில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தரமாக இருக்காண்டா. ஆக்சுவலாக நம்மகிட்ட இருந்தது பிளாக் கலரு. கிரே அதான் பிளாக் வித் கிரே. ஓடுங்க. சார் வேல்யூ வந்து ஹெட் சார் வந்து 0.876, பாடி சார் வந்து 0.773. நல்லா இருக்கான்ல? வேற லெவல். இப்போ யாருக்குல ஐயா நண்பர்களே, யாரெல்லாம் வீடியோ பார்க்குறவங்க கிட்ட X7 Pro இந்த கலர் வச்சிருக்கீங்க, வேற லெவல் ஃபினிஷிங்க. ஆனால் டஸ்ட் ஏறும் தான் தோணுது. அந்த அவங்க யூஸ் இல்லை இது ஏறும். கையில் வந்து கரெல்லாம் இருந்ததுன்னா அது இதில் படிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அவங்க வேகன் லெதர் தானே. இவனுங்க ஷாமிலாம் கேட்டா ஸ்ப்ரே அடிச்சு தொடச்சா போய்டுன்னு. ஓகே, செம்மையா இருக்குடா ஆக்சென்ட்டு. ஆக்சுவலாக இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. பவர் பட்டன் சூப்பராக இருக்கு. இந்த கலர் ஆஃப் டிவைஸ் வந்து நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம். பட் பரவாயில்ல, இப்போ எதாவது கிடச்சிருக்கு. ஸ்க்ரீன் கார்டு இருக்குடா, சூப்பர். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன், வால்யூம் ராக்கரு, டாப்ல ஐஆர் பிளாஸ்ட் ஸ்பீக்கர் கிரில்லு, ஒரு மைக்ரோஃபோன் வென்ட்டும் இருக்கு. லெஃப்ட் சைடு க்ளீனாக இருக்குது, பிளாஸ்டிக் சைட் ஃப்ரேம் தானே. அப்புறம் உங்களுக்கு டுவல் சிம் ட்ரே, இது ஸ்பீக்கர் கிரில்லு, டைப் சி போர்ட்டு, பிரைமரி மைக்ரோஃபோனு. ரியரில் பார்த்தீங்களா 50 MP பிரைமரி ஷூட்ரு, கூட ஒரு 8 MP ஜோக் அல்ட்ரா வைடு. எல்லா ஃபோன்லேயும் இப்போ ட்ரெடிஷ்னல் இது தானே, இது 8 MP தானே. ஸோ நான் நேராக அவுட் ஆஃப் த பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் உள்ளே போய்கிட்டு இருக்கேன். அந்த ஷாமி செட்டிங்ஸ்லாம் காட்டல பார்த்தியா, இன்டர்நெட் இல்லைன்னு ஒன்று. ஓகே. ஸோ A to C கேபிளும் இருக்குது, 90 வாட் சார்ஜிங் பிக்கும் இருக்குது. ஓகே. 2.0.1டா. ஸோ இப்போ அது அப்டேட் ஆச்சுன்னா ஹைப்பர்வைஸ் 2.2க்கு போகும். ஓகே. அடுத்து வந்து ஹைப்பர்வைஸ் 3K போயிடும். வேணா 2.2 போட்டு கொடுத்துரு. ஆமாம், அதான் ஒரு அப்டேட் போட்டுட்டு அப்படியே கொடுத்துரு, தெரிஞ்சிருமே. புரி, நான் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறேன். இல்லை நீ அங்கேயே போ. சூப்பர்ரா. 2.2 204. அதுவும் அது நல்லா பக்காவான பில்டு. இதுக்கு அப்டேட் பண்ணி கையில் கொடுத்துரு, அவ்வளோதான். இது பக்கா பில்டு. நீங்களும் இப்போ யாராவது X7 Pro வாங்கிருக்கீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருக்குங்க. இந்த அப்டேட் போட்டு அப்படியே வச்சிடலாம். அதாவது ஃபோனை நான் வந்து ஃபோனாக யூஸ் பண்ண போகிறேன் ப்ரோ, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அப்படி வச்சுக்கோங்க. எஸ்ஆருக்கு நீ இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரு. இதெல்லாம் ஓகே. ப்ளோட்வேர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பாரபட்சம் பார்க்காம தான் இருக்கும். இது 856GB மாடலு, அதனால் 256GB ஸ்டோரேஜ் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. மற்றபடி டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தா 8400 இருக்கும். ஓகே. இதோட பியூட்டியாக என்னென்னா பேஸ் வேரியண்ட்டே 256, 128 கிடையாது. பேஸே உங்களுக்கு 2. இப்போ அந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் Note 15 Pro Plus வருது. ஓகே. இது MIUI. ஆமாம், MIUI பரவாயில்ல. இது இருக்கே கால் ரெக்கார்டிங். MIUI டாலர் தாங்க கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெனிஃபிட். எல்லா தடவையும் ரெக்கார்ட் பண்ணியா. குட். ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா, யூஸ் வீடியோ. ரியரில் வந்து 4K எடுக்கலாம், வந்துருச்சு. 4K 60 சப்போர்ட் பண்ணோம். ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி. ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 60 FPS போகுமா. ஆடா பாவியலா, 1080p 30 தான். அதுதான் மனசாட்சி இல்லாதவர்கள். பட் செம ஸ்மூத்தாக இருக்குது, இருந்து ஆகணும். அதே மாதிரி X7ல கூட உங்களுக்கு வந்து அனிமேஷன்ஸ் கட் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் X7 Proவில் உங்களுக்கு அனிமேஷன்ஸ் இருக்கும். இப்போ நீ இதை காட்டும் போதே அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா?
பையன் தகிடன்னு இருக்கான்டா. போக்கோ X1 Pro இப்போ நம்ம SRKயோட கசின் வாங்கியிருக்கோங்க. அதே சமயம் நம்ம கம்யூனிட்டி மெம்பர் வந்து ஜெகன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருப்பாரு, ப்ரோ நான் கூட மெயில் அனுப்பியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தா, அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோன் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ அது வந்து நம்மளால் ப்ராப்பராக பார்க்க முடிஞ்சது. நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிடுறேன். ஓவராலாக அவர் என்ன மாதிரியான வேதனையான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இருந்திருக்காரு, அந்த வேதனைக்குள்ளேருந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரியா, ரைட்டு. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மால் வந்து போக்கோ X1 Pro இந்த டிசம்பர் மந்த் வாங்கினேன், 12/6 21,000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இன்ஃபர்மேஷன். அவர் வந்து மற்ற டிவைஸோட, இதுக்கு முன்னாடி அவர் யூஸ் பண்ண டிவைஸோட ஒப்பிட்டு நிறைய டேட்டா சொல்லியிருந்தாரு. எப்படி இருந்தாலும் நம்ம SRK வந்து இந்த இமேஜஸ்லாம் அட்டாச் பண்ணுவோம், அவரோட சாம்பிள்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பேட்டரி கிராஃபாக இருக்கட்டும், அதெல்லாம் அட்டாச் பண்ணுவான். இவ்வளோ பெரிய மெயிலை வந்து நான் படிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, வீடியோ பார்க்க வந்து நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, என்ன அது இவ்வளோ படிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுவீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக வந்து நம்ம ஜெமினி இருக்கு இல்லையா, ஜெமினிகிட்ட கேட்டேன், அது வந்து உங்களுக்கு அழகாக சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மெயின் இஷ்யூஸ் அவர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணார் அப்படின்னும் போது, பேட்டரி சார்ஜிங்க. ஸோ இந்த ஏரியாவில் அவருக்கு பிரச்சனை இருந்திருக்கு. 6550 mAh பேட்டரி இருந்தோம், 5000 mAh பர்ஃபார்மன்ஸ் கூட கிடைக்கல, நான் ஒரு யூஸராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் SOT வந்து 7லேருந்து 8 மணி நேரம் தான் வருது, ஐடில் டைம் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதுலேயும் முக்கியமாக போக்கோ லான்ச்சர் தான் அதிகமாக பேட்டரி கன்சியூம் பண்ணுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஃபுல் சார்ஜ் ஆனாலும் கட் ஆஃப் ஆகலை, அது பாட்டு சார்ஜ் ஆனாலும் கட் ஆஃப் ஆகாமல் சார்ஜ் ஏறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து போக்கோ லான்ச்சர் ஆக மொத்தம் போக்கோ லான்ச்சர் வந்து அதிகமான பவர் கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட்லையும் பார்க்க முடியுது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் UI UX பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்வைஸ்லாம் நிறைய பக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப் ஐகான் வந்து ஆப் ஐகான்ஸே கரப்ட் ஆகுதான். அப்புறம் நம்ம கூகுளில் வேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஹாப்டிக்ஸ்லாம் வேலை செய்கிறது, ஹாப்டிக்ஸ் வேலை செய்யாதது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கான். அப்புறம் ஷவுமி போக்கோ ரெட்மி கொடுக்குற ஃபீச்சர்ஸ், இப்போ டார்ச் பிரைட்னஸ் கண்ட்ரோலு, இந்த மாதிரியான, அதாவது ஷவுமிலையும் ரெட்மிலையும் இருக்கிற மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் கூட போக்கோவில் இல்லை அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, நம்ம ஜெமினி வந்து சம்மரைஸ் பண்ணி வச்சிருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து பில்டு டிசைன் பொறுத்த வரைக்கும் அவர் நெபுலா கிரீன் டிசைன் பிடிச்சிருக்கு, அதனால் அது வாங்கியிருக்காரு. ஆனால் ஃபோன் ரொம்ப பாக்ஸியாக ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீடியாடெக் ஆப்டிமைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஹைப்ரோஎஸ் மீடியாடெக் ப்ராசர்லாம் சரியாக ஆப்டிமைஸ் ஆகலைன்னு யூசர் மற்றும் அவரோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, தேர்ட் பர்சன். அதாவது இப்போ அவர் நம்ம ஜெகன் சொன்னதை போய் படிச்சோன்னா இருக்குன்னா, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இது எனக்கு இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஜெமினி என்ன சொல்லுதுன்னா, அவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் இந்த மாதிரி வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு அடிஷ்னலாக டேட்டா கொடுக்குது. சரி, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஹாப்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்மூத்னஸ், தெர்மல்ஸ் இதெல்லாம் வந்து ஹைப்ரோஎஸ் 3ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, ஹைப்பர் ஐலாண்ட் ஃபீச்சர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் சொல்லியிருந்திருக்காரு. இதை தாண்டி யூசர் ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் யூசர் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ ஜெமினி அழகாக கன்சைஸ் பண்ணுது பாருங்க. மல்டிபிள் ஃபேக்டரி ரீசெட் பண்ணியும் பேட்டரி ட்ரெயின் மற்றும் பக்ஸ் சரியாகவில்லை, ஓப்போ K13 வாங்கி இருக்கலாமோ என்று யோசிக்கிறேன், ஷாமி போக்கோ இந்த இஷ்யூவை சரி பண்ண சொல்லி நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்யூஷன் அட்வைஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ப்ளஸ் அவரே வந்து ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பார் இல்லையா, அதையும் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணுது. அப்படின்னா சாஃப்ட்வேர் ரீசெட் பண்ணியும் சரியாகலை, ஹார்ட்வேர் செக்கப்புக்கு சர்வீஸ் சென்டர் போக அங்கே யூசர் யோசிக்கிறாரு, அங்கே நேரில் போய்ட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்கிறனால யோசிக்கிறாரு, இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் இங்கே கொடுத்துருக்கு. ஷவுமி இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக ஆப்டிமைஸ் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ போக்கோ X7 Pro யூசர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நான் மொத்த மெயிலையும் உங்களுக்கு நான் இப்போ கூட சொன்னேன், மெயில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நம்மளால் என்ன பண்ணியிருப்பாப்லன்னா, அவர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது இப்படி இருக்குது, வேற ஒரு ஃபோனோட பார்க்கும்போது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய கம்பேர் பண்ணியிருப்பார். அது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் ஃபேக்ட் என்னன்னா, அவ்வளோத்தையும் நான் படித்தேன்னா நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்கன்னா, இவ்வளோ லென்த்தியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்படி ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிடும். அது ஏன் மிஸ்டேக் ஆகிடும், நான் சரியாக ப்ரெசென்ட் பண்ண அது மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் சம்மரைஸ் பண்ணிட்டேன். சம்மரைஸ் பண்ண விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ X1 Pro யூசர்ஸ் உங்கள் யாருக்காவது வந்து ஃபோன் இவ்வளோ மோசமாக இருக்கா இல்லையா, அப்படி மோசமாக இருக்குன்னா எந்த மாதிரியான ஏரியாவில் மோசமாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, போக்கோ லான்ச்சர் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம நண்பர்களுக்கே இப்போ யூஸ் ஆகும். அதுக்கு தான் ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க, பை.